வணக்கம். வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர்ஸை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ட்ரேட் ஃபேரில் நம்ம ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ப்ளே வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அதனால் கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி நாம் எப்படி தயாராகிறோம், நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குது, அரசு தரக்கூடிய மானியங்களை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோமா, மற்றும் தொடர்ந்து இது போன்ற ட்ரேட் ஃபேர்ஸ் இந்தியாவில் நடக்கக்கூடியது, இந்தியாவுக்கு வெளியில் நடக்கக்கூடியது அதெல்லாம் வந்து நாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா அப்படின்றதெல்லாம் முக்கியம். அப்படி பண்ணும்போது தான் வந்து நமக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் நாம் ட்ரேட் ஃபேருக்கு போகிறோம் அப்படின்னா அது நாம் ஏற்றுமதி பண்ண விரும்புகிற பொருள் சார்ந்த ட்ரேட் ஃபேர் அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த துபாயில் வந்து கல்ஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லி நடக்கும். ஸோ நம்ம உணவுப் பொருள் தயார் பண்ணுறோம், உணவுப் பொருள் ஏற்றுமதி பண்ணுறோம்னா நம்ம அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த புக் ஃபேர் நடக்கும். ஒரு ஸ்டால் மட்டும் சேலை விற்றுட்ருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் ஃபேருக்கு போகக்கூடாது. இப்போ வந்து ஒரு மிஷினரி சம்மந்தமான ஒரு ட்ரேட் ஃபேர் நடக்குதுன்னு வைங்க, அங்கே போயிட்டு நம்ம ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு ஸ்டாலை வந்து போடக்கூடாது. ஸோ கரெக்டான ஒரு ட்ரேட் ஃபேரை வந்து சூஸ் பண்ணணும். ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த எம்ஏஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மார்க்கெட் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ். அதில் வந்து இந்த ஸ்டால் வாடகை, அதுக்கடுத்து ஃப்ளைட் டிக்கெட் இதுக்கெலாம் மானியம் உண்டு, ஹோட்டல் ஸ்டே எல்லாம் வந்து கவர் ஆயிரும், டிரான்ஸ்போர்ட்டு கவர் ஆயிரும். அதாவது ஹோட்டல்லேருந்து நம்ம அந்த ட்ரேட் ஃபேர் நடக்கக்கூடிய அரங்குக்கு போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் வந்து நம்ம இந்தியன் எம்பசி ஃபிஓவே எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து நாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கண்காட்சிக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பொருள் வந்து நாம் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுக்கு போய் சேர்கிற மாதிரியான அந்த லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டையும் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா ஒரு 4 நாள் 5 நாள் நடக்க போகுது. ஸோ அதில் நம்ம பொருள் வந்து சேர்கிறதுக்கு டிலே ஆகிடுச்சின்னு வைங்க, நமக்கு அங்கே எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஓபி, சிஏஎஃப், எக்ஸ்ஒர்க்கு இந்த 3 இன்கோட்டமையும் வந்து நம்ம கரெக்டாக போட்டு வச்சுக்கணும். பையர் எதனாலும் கேட்கலாம், பெரும்பாலும் சிஏஎஃப் கேட்கலாம். சிஏஎஃப் வந்து முன்னாடியே நம்ம அந்த நாடுங்கிறது தெரியும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட் 1 2 இருக்கும். ஸோ அதுவும் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம சிஹெச்ஏட்ட சொல்லி ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டு ஒரு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது. பையர் கேட்கும்போது உடனே நாம் வந்து ப்ரைஸ் சொல்கிற மாதிரி தயாராக இருக்கணும். அதுதான் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து நாம் விசிட்டிங் கார்டு வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். விசிட்டிங் கார்டு வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் இருக்கிறது நல்லது. சப்போஸ் அது வேறு ஜெர்மன் மாதிரி ஒரு நாடு அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜில் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு சைடு வந்து இங்கிலீஷு, ஒரு சைடு லோக்கல் லாங்குவேஜில் கூட நீங்கள் முடிஞ்சால் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து ரொம்ப பெரிய அளவில் பையரை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ நம்ம லாங்குவேஜ்லேயே வந்து விசிட்டிங் கார்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும். ஸோ இப்போது இந்த ட்ரேட் ஃபேருக்கு நிறைய என்கொயரிஸ்லாம் வரும், நிறைய பேர் வருவாங்க. ஸோ வரக்கூடிய ஒவ்வொருத்தட்டையும் இருந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக விசிட்டிங் கார்டு வாங்கணும். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை அப்படின்றத வந்து நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு ஆளை போடுறது நல்லது. ஸோ ஒருத்தர் வந்து பேசுவார், நம்ம பொருளே அவர் வாங்கணுங்கிறது இல்லை, ஆனால் வேறு ஒரு பொருளில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனடியாக நோட் பண்ணி வச்சுட்டு அதை நம்மளால் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னா உடனடியாக அவருக்கு அது சம்மந்தமான மெயில் வந்து அனுப்பணும், லேட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ஃபேருக்கு வந்து நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அதே பொருளை ஏற்றுமதி பண்ணக்கூடிய வேறு சில நாடுகள்லேருந்து சில பேர் வந்து வந்திருப்பாங்க. உதாரணம், சைனாலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கலாம், வியட்நாம்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கலாம். நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களும் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அவங்க என்ன ப்ரைஸ்க்கு வந்து அங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் அவங்க ஸ்டாலுக்கு விசிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஒரு எஃப்ஓபி ப்ரைஸோ ஏதோ ஒன்று, இல்லை சிஏஎஃப் ப்ரைஸோ வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அவங்களோட ப்ரைஸை விட நீங்கள் பெட்டராக ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் உங்கள் ஸ்டாலுக்கு வரக்கூடிய பையர்கிட்ட வந்து சொல்லலாம். ஸோ நம்ம போட்டி நாடுகள் வந்து என்ன மாதிரி பொருளை விற்பனை பண்ண வந்திருக்காங்க, என்ன தரத்தில் கொடுக்காங்க, என்ன ப்ரைஸில் கொடுக்காங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் நமக்கு இந்த மாதிரி ட்ரேட் ஃபேருக்கு போகும்போது வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ நூற்றுக்கணக்கான பார்வையாளர்கள் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவை இருக்கும். அதை வந்து நீட்டாக நோட் பண்ணிவிட்டு 48 ஹவர்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் நாம் குறைஞ்சபட்சம் ஒரு தேங்க்ஸ் மெசேஜாவது இமெயில் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து வளரும். ஜஸ்ட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்து நம்ம விசிட்டிங் கார்டை அவங்ககிட்ட கொடுத்து அவங்க விசிட்டிங் கார்டை நம்ம வாங்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அவங்க எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. நாமளும் வந்து மெயில் வருன்னு காத்துட்டு அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும். உடனடியாக கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நாம் 48 ஹவர்ஸில் நாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் கொடுக்கணும்.